விவசாயம் என்பது தமிழகத்தின் முதுகெலும்பு. தமிழகத்தோட முக்கியமான ஒரு தொழில் எதுன்னா விவசாயம் தான். அப்படிப்பட்ட விவசாயத்தை அனைவரும் மறந்து காலப்போக்கில் எப்படியோ போய்கொண்டிருக்கின்றது. விவசாயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய விவசாயங்கள்லாம் வேறு. இந்த காலத்தில் விவசாயம் பார்க்கறது ரொம்ப சிரமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன காரணம்னா, அந்த காலத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு நான் வர்றேன், நீ வர்றேன், என்னை வேலைக்கு கூப்பிட மாட்டாளா, களை எடுக்க கூப்பிட மாட்டாளான்னு காத்திருந்த காலங்கள் அப்போது. முடிந்த உடனே வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, யாரா நம்மளை வேலைக்கு கூப்பிடுவானு. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆமாம், விவசாயம் பண்ணுறாரு ஒவ்வொரு ஆளாக தேடி போய் கூப்பிட்டாலும் எங்களுக்கு வேலை இருக்குப்பா, இந்த வாரம் வர முடியாது. ஆமாம், அம்பிட்டு அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி அங்கே வேலைக்கு வருவோம்? ஆமாம், என்ன வேலை? அரசாங்க வேலை, அற்புதமான ஒரு வேலை, 100 நாள் வேலை என்பது நல்ல ஒரு வேலை, கடுமையான வேலை. அதானே கடுமையான வேலை தானே? ஏங்க கடுமையான வேலை தான். அப்புறம் என்ன ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க? 100 நாள் வேலை ரொம்ப கடுமையான வேலை, சிரமமான ஒரு வேலை. ஆமாம் ஆமாம், உண்மைதானே இது. என்ன குளத்தில் போய் தூங்குறாங்களா? ஏங்க 300 ரூபா கொடுப்பாளா ஒரு 100 நாள் வேலைக்கு போறவங்களுக்கு? அரசாங்க 300 ரூபா தானே, 250 ரூபா தான். கொஞ்சம் கூட்டியிருக்காங்க, 347.